அதை விட மிகப்பெரிய என்னன்னா வேட்டையன் கேரக்டர் பண்ணணும் போது ரஜினி சார் வந்து இவ்வளோ பெரிய இமேஜ் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். பட் ஆனால் வாசு சார் கதை சொல்லும்போது அது அந்த கேரக்டரில் ஒன்று பண்ணியிருக்காரு. அது இந்த படம் பார்க்கும்போது தெரியும். பட் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்ததால் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லா ஸ்டைலில் அவர் வந்து வெளியே எடுக்கிறது தான் பயங்கர கஷ்டமாக இருந்தது. அவரை எடுத்து பண்ணுறதுக்கு சார் வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அவர் தான் வந்து மாஸ்டர் இது வேணாம், இது கொஞ்சம் தலைவர் தெரிகிறாருன்னா சார் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார். நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொன்னேன், சார் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவர் வந்து சொல்லுவார் என்கிட்ட, சார் இப்படி பண்ணுங்க மாஸ்டர், இப்படி நடந்து போகணும் சார் பாஸ் சார் அப்படின்னு. இதுலேயும் தலைவர் தெரிகிறார் சார், உங்கள் கூடயே தெரிகிறார் சார்னா எங்கே அப்படியே அப்படின்னா சேம் பிளட்டு சார். ஸோ இன்னொரு தடவை வேறு மாதிரினா சார் இது இப்படி பண்ணுங்க. அப்புறம் ஷார்ட் முடிச்ச அப்புறம் ஒன்று சொல்லுவார், வேறு எல்லாமே நல்லா இருந்தால் அந்த சிரிப்பை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த சிரிப்பை நம்ம கம்மி பண்ணி எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா கங்கனா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா பயங்கர பில்டப் வேற, டூ மச் பில்டப்பா இருக்கும். நீங்க சொல்ற அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தையா? ஆமா, பாம்பேல இருந்து கிளம்புறதுல இருந்து பில்டப் இருக்கும்ல. இங்க செட்ல இங்க வைப் ஆகும், இங்க வைப் பயங்கரமா இருக்கும். அங்க டர்புலன்ஸ் இருக்கோ இல்லையா, செட்டுக்குள்ள டர்புலன்ஸ் இருக்கு. மேடம் கிளம்பிட்டாங்க பாம்பேல இருந்து கிளம்பிட்டாங்க. இங்க செட்ல மேடம் கிளம்பிட்டாங்க பாம்பேல. ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டாங்க. கன் ஸ்டார்ட், மேன் ஸ்டார்ட் பக்கத்துல அப்படி ரீராகடிங் பிஃபோர் நம்ம மைண்ட். ஆக்சுவலா இந்த சிரிப்பு இருக்குல்ல, இதான் கேரக்டர் அப்படிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பில்டப் நாங்க இருங்க, அதுக்கு தான் வரேன் நான். அந்த பில்டப் இருக்கும். அப்புறம் செட்டுக்குள்ள வரும்போது தத்தன்னு வந்து முடிச்ச உடனே மேடம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், லாரன்ஸ் ராகவன் சார் கை கொடுக்கலாமா இல்ல கை கொடுத்தா கென்மன் சுட்டுருவானான்னு ஒரு பயம். வணக்கம் மேடம். கென்மன் சிரிப்பாங்கன்னா சிரிக்கிறது இல்லை, அவனுக்கு டஃப்பா இருப்பானு ஹிந்திக்காரர் அவங்களுக்கு. இவங்க வந்தோடனே ஹலோ சார் இது என்ன இது வேற மாதிரி இருக்க, நம்ம வேற மாதிரி நினைச்சோமே அப்படின்னு. அவர் வந்து பக்கத்துல உட்காந்து பேசுவாங்க. மேடம் ஹலோ மேடம் இப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் கென்மன்லாம் கொஞ்சம் அனுப்புங்க மேடம், ரொம்ப பேச முடியல, இது பதட்டமா இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னு அனுப்பினோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா குழந்தைதான், விளையாடலாம். அங்க செட்ல நாங்க விளையாடல, அவ்வளவுதான். விளையாடுனா என்னெல்லாம் சிரிப்பு சத்தம் கேட்குமோ அதெல்லாம் வாசார்லாம் அங்கேருந்து பார்த்து மாஸ்டர் இல்லை ஒரு அசிஸ்டன்ட் வருவாங்க, ஷார்ட் போயிட்டு இருக்கு சிரிக்க வேணும்னு சொல்லுகிறது, அவங்க கீழே விழுந்து தான் சிரிப்பாங்க. அப்புறம் இவங்க இப்படி விளையாடி இருக்காங்களா வேற செட்லன்னு கேட்டால் வேற எங்கேயும் அப்படி விளையாடுறது இல்லை, அவ்வளோ சிரிச்சது இல்லை, பேசுனது இல்லை. ஆனால் நம்ம செட்ல ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டாங்க. அது இங்கேருந்து பிரிஞ்சு போகும்போதெல்லாம் எங்களுக்கு இவங்க செட்ல கேட்க விட்டு போகும்போதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் மேடம். ஸோ அவ்வளோ all these jokes that master is cracking. No, he's saying that you were like a doll on the set. No. So he used to be cracking jokes all the time, and I was laughing all the time. So who is he making fun of? Me. He's cracking all the jokes on me. And the pullikku I have never seen anybody make so much fun of almost everything that I did. What? So I was his subject. He was cracking all the jokes on me, roasting me left, right, center, and I have never laughed so much in my life. ரோஸ்ட் ஆகும்போது இவ்வளவு திரிப்பாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். இந்த புள்ள பாருங்க அழகா குலுக்கி சிரிக்குது. ஆனா எப்பவுமே ஜாலியா ஹாப்பியா ஒரு ஸ்வாக் இருந்துகிட்டே இருக்கு சார் உங்ககிட்ட. அவர் எவ்வளவு காமெடின்னு அவர் பேச மாட்டார், அவர் சொல்ல மாட்டார். ஆனா நான் கண்ணு எதிர்க்க பாத்திருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் டியூன் போடுறது. சார் ஒரு நாள் வர சொன்னாரு, நான் போனேன். கிரவாணி சார்னா எப்படி இருக்கும், ஆஸ்கார் அவார்டு வின்னர், பெரிய ஆளு. வாசாரு டியூன் வாங்க போறாரு, சின்ன தம்பி மாதிரி டியூன்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது, சந்திரமுகி டியூன்லாம் கிடைக்க போகுதுன்னு நான் போனேன். அவரை பார்த்தோன்னே அவர் எழுந்து வந்து வணக்கம் சொன்னார், ஆசீர்வாதம் ஆகிட்டு ரெண்டு பேரும் டியூன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு உட்காந்தேன். இவர் வந்து சாருடைய அப்பா வந்து எம்ஜிஆர் சாருக்கு மேக்கப் மேன். ஓகே, இவருக்கு பாட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும், சங்கீதம்னா. அவர் வந்து அப்படியே சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டு இருக்கு. சார் வந்து எந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகத்தில் ஒன்று பாடுறாரு. அவர் ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் அவர் டக்குன்னு, சார் இந்த ஹோட்டலில் சாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சார், இந்த மசாலா டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சார். மைண்ட் வைஸ் மசாலா டீயா, ஆஸ்கார் வின்னர் டியூன் போடுவார், நம்மளை கூப்பிட்டு ஏதோ பாட்டு இட்டு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா இந்த மசாலா டீயை பற்றி பேசிட்டு இருக்காரு.
மசாலா டீ ரொம்ப அந்த பக்கத்தில் ஒரு மிளகா பஜ்ஜி இருக்கும் சார், அது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. இவர் மிளகா பஜ்ஜி என்ன சார், அந்த இடத்துல போண்டா போடுவாங்க சார், அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார். 2 பேரும் நாம் மிளகா டீ போண்டா இது என்ன இப்படி பேசு, ஆஸ்கார் வின்னர் குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்புறம் சடனாக 2 பேரும் அப்படி லுக் லவர்ஸ் பார்த்துப்பாங்களே, லவர்ஸ் பார்த்தா டங்குன்னு பார்த்தாங்க. சார் இவர் டியூன் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? அது வரைக்கும் அவங்க அசிஸ்டண்ட்லாம் ஜாலியாக சிரிச்சு எங்கேயும். சார் போய் ஒரு இடத்துல நான் நினச்சேன் அப்படிலாம் டியூன் போட போறாரு போல சார், அப்படிலாம் வர. அப்புறம் டீ குர்ரா தொண்டெல்லாம் சரி பண்ணணும் இப்படிலாம் நினைச்சேன். அப்படி போய் ஒரு சேர் எடுத்து உட்காந்தாரு, கீபோர்டு எடுத்து வச்சாரு. அவர் சார் போய் உட்காந்தோடனே அசிஸ்டண்ட்லாம் டக் 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 மைக் எடுத்து வந்து பக்கத்தில் அப்படி 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 டியூன் போட்டாங்க. போட்டு கான்ஃபிடென்ட்டாக வாசார் இப்படி பார்த்தாரு. வாசார்ல சூப்பர்னாரு. மறுபடியும் வந்துட்டாரு, விட்டாரு. வந்துட்டு அந்த மிளகா பஜ்ஜி சார் பாட்டை ரொம்ப ஈஸியாக சார், ரொம்ப விளையாட்டா, ரொம்ப ஹாப்பியா. அது இதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு குழந்தை வந்து மாடி மேலே ஓடி 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 வந்துட்டு இருந்ததா. அப்பா பார்த்துட்டே இருந்தார். 100 தடவை ஓடி 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 வருது. ஆனால் அந்த அப்பா வந்து என் கண்ணாடி மறந்து வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். கண்ணாடி எடுத்துகிட்டு வரணுன்னு ஃபேஸ் குழந்தைக்கு மாறிடுச்சு. ஏம்மா 100 டைம்ஸ் நீ ஸ்டெப்ஸ் ஏறுற, 1 டைம் போய் என் கண்ணாடி எடுத்துகிட்டு சொன்னேன். 100 டைம்ஸ் நான் ஏறது விளையாட்டு, நீங்கள் வேலை கொடுக்குறீங்க. நான் ஜாலியாக பண்ணால் எவ்வளோ வேணால் பண்ணுவேன், ஆனால் வேலை கொடுத்தா என்னால் பண்ண தெரியும். அப்போ சாரை பார்க்கும்போது தான் புரிஞ்சுது அந்த வேலையை ஜாலியாக பண்ணுறாங்க. சார் இன்டைரக்டாக என்னை வெயிட் குறைக்க சொல்கிறாங்க. இல்லை இல்லை நிஜமா ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் ரொம்ப. இல்லை, அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் சாரை பற்றி சொல்கிறேன். ஒரு படம் நம்ம முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ப்ரொடியூசர் இருக்கார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு பேலன்ஸ் ஏதாவது கொஞ்சமாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சார் என் வேலையை நான் முடிச்சிட்டேன், என் பணத்தை அனுப்புங்க, அப்படி தானே பண்ணுவோம். இவர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வேலையை முடிச்சிட்டாரு. முடித்த உடனே அப்படியே ஃபோன் எடுத்து, ஹலோ சார் நீங்கள் எப்போவது ட்ரெயினில் போயிருக்கீங்களா? அவரை கேட்குறாரு. நான் போனதில்லை சார், நான் ஃப்ளைட்டில் தான் போயிருக்கேன். இல்லை நீங்கள் எப்போவது ட்ரெயினில் போயிருக்கீங்களா அப்படின்னாரு. போயிருக்கேனே அப்படின்னா, நம்ம ஊருன்னு எடுத்துக்கலாம், அவர் சொல்கிறது நம்ம ஊருன்னு எடுத்துக்கலாம். அந்த ட்ரெயினில் சார் நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்துகிட்டே இருப்போம் சார். பேசன் பிரிட்ஜ் வந்தோடனே என்ன பண்ணுவோம், போட்டி எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், அந்த கதுக்கிட்டு வந்து நின்றுடுவோம். எப்போ ஸ்டேஷன் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஸ்டேஷன் வந்தோடனே இந்த போட்டியெல்லாம் இறங்கிடும் இல்லையா? இப்போ நான் பேசன் பிரிட்ஜ் வந்துட்டேன் சார், எது அவருக்கு அதாவது வேலை முடிஞ்சிடுச்சு, சென்ட்ரல்ல இறங்க போறோம், வரலையே. இந்த கீவேர்ட் நல்லா இருக்கு சார். யாருக்குமே அதாவது நான் சிரிக்கிறேன் அப்படி சிரிக்கிறேன். எப்படி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் நான் கேட்கறேன்னு மட்டும் பாருங்க சார். இதேதான் எல்லாருக்குமே தாரக மந்திரம் 30ஆம் தேதிக்குள்ள சம்பளம் வரலன்னா நேரா ஓனர் கிட்ட போய் சார் பேசன் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டேன், பொட்டி வரல, சென்டர்ல இறங்கணும்னு சொல்லுங்க சார். இது வேற லெவல் லைன் சார், வேற லெவல். நான் இல்ல அப்படியே இத மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்துட்டே இருக்கு அவர்கிட்ட. பயங்கர காமெடி. What an amazing human being sir. You're truly blessed அப்படினா சார். I was about to tell that if you want me to sacrifice music or humor, I'll sacrifice music. Because humor is my life. That's main. You don't have to sacrifice anything sir. You will be more blessed. இன்னும் நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள், நிறைய இசை, நிறைய சந்தோஷம் நீங்க உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் சார் எங்களோட. Thank you very much. Master, what is so special about Chandramukhi 2? எல்லாமே ஸ்பெஷல் தான். பயம் இருக்குது. சந்திரமுகி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த அந்த பயம் இருக்குல்ல, கிளைமேக்ஸில் ஒரு பயம் இன்ட்ரோல் பிளாக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பயம் தான், அது இன்ட்ரோல் பிளாக்கே வருது. ரொம்ப பயம் நல்லாயிருக்கும். வரவங்க குழந்தைங்க இதெல்லாம் எதுக்கு வராங்க? இப்போ என் படம் காஞ்சனாலாம் பார்த்தாங்கன்னா எதுக்கு வந்தாங்க? பயம் காமெடி தான். இதில் வந்து காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பயமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ப்ளஸ் வேட்டையன் கேரக்டர் சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்த விட கங்கனா மேடம் சந்திரமுகி கென்மன் சந்திரமுகி கங்கனா மேடம் கேரக்டர் உள்ள செகண்ட் ஹாஃப் என்ட்ரா படம் வந்து ஒரு பவுன்ஸ் ஆயிடும். ஆமாம், வேற யாருன்னா பண்ணால் கூட அது அந்த அளவுக்கு வந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் கங்கனா மேடம் உள்ளே வந்தவுடனே படத்துடைய வேல்யூ ப்ளஸ் அந்த அப்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கள எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுடைய பர்ஃபார்மன்ஸ், அது உள் வாங்கி பண்ணுற விதம், அவங்க கூட மேடம் கூட உள்ளே வரும்போது வேட்டைன்னா நம்ம
வேட்டையன் உள்ள வரேன்னா ராணி கரெக்டா கெத்து இருக்கணும். இல்ல? கங்கனா மாதிரி ஒரு பர்சன் இருந்தா ஓய் கங்கு சாரி ஐ கங்கு அப்படின்னு கூப்பிடலாம்ல. ஸோ அந்த கங்கனா மேடம் ரேஞ்ச் இருந்தால் தான் நம்ம போய் அது பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வேற யாருக்கிட்டேயே போய் கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட பண்ணால் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கங்கனா மேடம் பயங்கர ப்ளஸ் படத்துக்கு. இந்த படத்துக்கு கங்கனா மேடம் எவ்வளோ ப்ளஸ்ஸோ அதேமாரி வடிவேல் சாரும் அவ்வளோ ப்ளஸ்ஸு காமெடியில். அப்புறம் ஒர்க் பண்ண லக்ஷ்மி மேனன் இருந்தாலும் சரி, மஹிமா வந்தாலும் சரி, ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் எல்லாத்த விட மியூசிக் டைரக்டர் இப்போ எப்படி ஒரு பலமாக இருக்காருன்னா எங்களுக்கு மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறத விட ஆஸ்கார் வின்னர் எங்கள் கூட இருக்காரு அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய பெருமை. இப்போ கூட நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, அவங்க பையனும் சேர்த்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் எது ஸ்பெஷல்னு சொன்னால் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஸோ இந்த ஸ்பெஷலான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்த கிருஷ்ணா ராகவேந்திர சுவாமிக்கு தேங்க்ஸ்.